ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான மடவு மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கடுகு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 4லேருந்து 5 வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக நிறம் மாறினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். ஒரு 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. இந்த நேரத்தில் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். தக்காளி நல்லா ஈஸியாக வதங்கிடும், அதுக்காக தான். அடுத்ததாக நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூளை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது நல்லாவே தெரியும். அந்த நேரத்தில் புளி கரைச்சல சேர்த்துக்கலாம். 2 எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதே அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவு மிளகாய் பொடி புளி எல்லாமே 1 கிலோ மீன் குழம்பு வைக்கிறதுக்கான அளவு தான். இப்போ ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம மீன் சேர்த்துடலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க மீன் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். கடல் மீன் குழம்புனாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுலேயும் மடவு மீன் குழம்பு சாப்பிட்டவங்களுக்கு தெரியும், அதோட டேஸ்ட்டே வேறு லெவல். கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னுமே ரொம்பவே சுவையாக இருக்கும். மீன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிச்சு வரட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் மீனை லைட்டாக அப்படி எடுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. கடைசியாக கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெலிஷியஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.